வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அலுவலக உதவியாளர் மற்றும் இந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் அதற்கான கட் ஆஃப் மார்க் தான். இதை வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்கும் என்ன வேக்கன்ட் இருக்குது, அதற்கான கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தரத்துக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக போட்டோம். ஸோ பார்க்காத நபர்கள் ஒரு முறை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிக் போடலை, என் டிஸ்ட்ரிக் போடலைன்னுட்டு எது கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் ஒரு 7 வீடியோ போட்டிருப்போம். அந்த 7 வீடியோக்குள்ளேயே 38 டிஸ்ட்ரிக்குமே வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கானது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாபே கிடையாது. அரியலூருக்கு போடுங்கன்னு கமெண்டில் வந்து கேட்காதீங்க. ஏன்னா அரியலூருக்கு அங்கே வேகண்டே இல்லை. அதனால தான் இப்போ அடுத்ததை கோயம்புத்தூருக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுதான் முதல் மாவட்டம். ஃபஸ்ட்டு முதல் மாவட்டத்துமே கோவை தான். அதாவது எதுக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாபுக்கான கட் ஆஃப் மார்க்கில் முதல் வீடியோ இது தான். இது ஃபஸ்ட்டு மாவட்டமே கோவை மாவட்டம் தான். ஓகேவா? ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டியில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 100 மதிப்பெண்களுக்கு தான் தேர்வு வந்து எழுதிருக்கீங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் வரும். ஓகேவா? 90+ அதிலிருந்து ஒரு 85+ மதிப்பெண்கள் அந்த ரேஞ்சில் வந்து வரும். ப்ரியாரிட்டி அப்படின்றனால மேபி 1-2 மார்க் வந்து கம்மியாகலாமே தவிர மற்றபடி எதுவும் வராது. இது வந்து 80+ மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. இதில் வந்துட்டு எனி ஒன் கேண்டிடேட் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணியிருந்தா போதும். 40-30 எடுத்துகிட்டுனாலும் உங்களை கூப்பிடுவாங்க அடுத்த லெவலுக்கு. அடுத்து ஜென்ரல் டர்னில் விமன் கேட்டகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் உமன்னா 90+. இதில் அதாவது இந்த கேட்டகரியில் வர்றது, அதுவும் பேக்லாக் வேகன்சியில் தான் போயிருக்கு. பேக்லாக் வேகன்சியை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த இடத்துல ஆள் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான். ஓகேவா? அடுத்து பிசிக்கு 85+ மார்க் அப்படின்றது வேணும். இதுவும் பேக்லாகில் இருக்குது. ஸோ எனி ஒன் கேண்டிடேட் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உள்ளே போகலாம். எம்பிசி, டிசி, பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி 80+ மதிப்பெண்கள். எஸ்சி பிஎஸ்டிஎம்க்கு 80+ தான் வரும். சேம் இது தான். இது வந்துட்டு கோவை டிஸ்ட்ரிக்டானது. அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு வேக்கண்ட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கு நம்ம இப்போ வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. 90+லேருந்து 95 மதிப்பெண்களுக்கு மேலே வந்து வெறும் ஜென்ரல் டர்ன் அப்படிங்கிறப்ப இது வந்து வரும். ப்ரியாரிட்டி அப்படின்றப்ப 90+, பிசிக்கு 90+, எம்பிசி, டிசி உமனு 85+. இந்த லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து பேக்லாக் வேகன்சியில் தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் கிடைக்கும். அடுத்து எம்பிசி, டிசி ப்ரியாரிட்டி 85+, எஸ்சி 85+, எஸ்சி உமன் 85+, எஸ்டியில் ப்ரியாரிட்டி 70+ மார்க் வந்து இருந்தால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக். ஸோ திண்டுக்கல் அப்படின்றது நல்ல மிகப்பெரிய ஒரு காலி பணியிடம் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னில் 3 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. 95+ மார்க் வந்து கம்பல்சரி தேவை. ஏன்னா காம்படிஷன் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குதோ போட்டியும் அந்த அளவுக்கு அதாவது வேக்கன்சி எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அதே அளவுக்கு போட்டியும் இந்த இடத்துல ஹெவியாக இருக்குது. 95+ மார்க்கு அதிலேருந்து 1-2 குறையலாம். ஒரு 93 அந்த மாதிரி வரலாம். அதுக்கு மேலே வந்து வராது. ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கண்ட்டு 90+ மார்க் வேணும். விமனுக்கும் 90+ மதிப்பெண்கள். விமனில் பிஎஸ்டிஎம் 88+ அல்லது 90+ இந்த மார்க் தான் தேவை. இங்கே வந்து ஜென்ரல் டர்னில் இது பேக்லாக் வேகன்சியில் தான் போயிருக்கு. ஸோ என்ன இது இருந்தாலும் நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே போதும். இந்த கேட்டகரியில் வரணும். ஜென்ரல் டர்னில் அடுத்து வந்து ப்ரியாரிட்டியில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 85+, பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி 85+, பிசி 90+ மார்க் வந்து வேணும். இந்த இடத்துல கம்பல்சரி 3 வேக்கண்ட் இருக்குது. ஆனால் 90+ இருக்கணும். விமனுக்கு 85, விமனில் விடோவுக்கு 80+ வேணும். இது வந்து சேம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிடைக்கும். அது பேக்லாகில் இல்லைனாலும் பரவாயில்ல. பிசி இந்த லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இதுக்கு வந்து பேக்லாகில் இருக்குது. சேம் அதே தான். கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்தாலும் கிடச்சிரும். அடுத்து வந்து பிசியில் ப்ரியாரிட்டி 85+ போதும். பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி 85, பிசிஎம்மில் விமன் 85 வரும். இதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 70 அல்லது 60 அல்லது 50
இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பிசிஎம்மில் ஆதரவற்ற விதவை அப்படிங்கிறப்போ ஒரு 50 மார்க் இருந்தால் கூட கிடைக்கலாம். எம்பிசிடிசி 85+ வேணும். இதில் பிஎஸ்டிஎம் 85 தான் வேணும். இதில் விமனுக்கு 85 தான் வேணும். உமன் அண்ட் பிஎஸ்டிஎம் சேம் 85 அல்லது ஒரு 83+ மதிப்பெண்கள் வந்து தேவைப்படும். அதுக்கு அடுத்த கட்டமாக லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி எம்பிசிடிசியில் சேம் இதே தான். எனி ஒன் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். எம்பிசிடிசியில் ப்ரியாரிட்டி, இதில் வந்து ப்ரியாரிட்டியில் ஒரு காலி பணியிடம் இருக்குது. 80+ மதிப்பெண்கள். எஸ்சிக்கு 85+, பிஎஸ்டிஎம் 85 தான். இதில் உமன் 85 தான். இதில் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி எனி கேண்டிடேட்ஸ் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும். அடுத்து வந்து எஸ்சியில் ப்ரியாரிட்டி 75+, எஸ்சிஏ 80+ மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக். ஈரோடில் காப்பியஸ்ட் அட்டெண்டருக்கு 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி இருக்குது. காப்பியஸ்ட் அட்டெண்டரில் ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி ஒரு வேக்கண்ட்டு 80+ இருந்தால் போதும். எனி கேண்டிடேட் இது எல்லாம் இருக்கிற ஒரு கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் 40 எடுத்தால் கூட போதும், மார்க்கே தேவையில்லை, அப்ளை பண்ணியிருக்கணும், அது போதும். ஜென்ரல் டர்னில் 4 வேக்கண்ட், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 85+ மார்க் வந்து இருந்தாலே போதும். அடுத்து வந்து இதுக்கு ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா பேக்லாக்கில் தான் இருக்குது. பேக்லாக்கில் இல்லைனாலும் அதே தான், சேம் அதே தான். இந்த கேட்டகரியில் இருக்கிற எனி ஒன் கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும். ப்ரியாரிட்டிக்கு 85+, பிசி 85, இதில் உமனு 85, லோ விஷனுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணால் போதும். பிசி லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி சேம் அதே தான். அடுத்து பிசி ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க, 80+ போதும். எம்பிசிடிசி 80+, விமனு 80+, ப்ரியாரிட்டி 75+ அல்லது 70+ மார்க் இருந்தாலே போதும். எஸ்சியில் 2 வேக்கண்ட்டு, 75+ போதும். உமனுக்கு 75+, எஸ்டி ப்ரியாரிட்டி ஒரு 50+ மார்க் இருந்தால் போதும், அல்லது 45 கூட உங்களுக்கு வந்து போதும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க, பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு குறைவான மதிப்பெண்கள் அப்படின்றது தான் வரும். ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அண்ட் காப்பியஸ்ட் அட்டெண்டருக்கான கட் ஆஃப் மார்க் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து முதல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அல்பபேட் ஆர்டரில் 3-4 டிஸ்ட்ரிக்டானது போட்டுவிட்டோம். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வேக்கண்ட் இல்லைங்கிறதையும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கா இல்லையானே தெரியாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்லி எங்களுக்கு வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கா இல்லையா என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மினிமம் இன்னும் ஒரு 2 வீடியோக்குள்ளேயே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோவா நிறைய டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இல்லை, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வேக்கண்ட் இருக்குது. அப்படின்றப்போ மினிமம் இன்னும் வந்து 2 வீடியோக்குள்ளே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இன்றைக்கி உள்ளவே முடிச்சிட பார்க்குறேன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்தளவுக்கு. நாளைக்கு வந்துட்டு நம்ம டிரைவருக்கானதும் ஓஏ இல்லாமல் மசால்ச்சி வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இதற்கான வீடியோ அப்படின்றது பார்த்துருவோம். ஏன்னா அதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய வேக்கண்ட் இருக்குது. அதனால் டேட்டாஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதை கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் பெரிய ப்ரொசீஜராக இருக்கும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.